ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்னைக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அவங்க எந்த கட்சிக்கு ஓட் போட போறாங்கறத பத்தியும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடப்பாடிக்கு போடலாம், இந்த தடவை மாற்றி போடலாம்ல. மாற்றினா வேறு ஒரு இது ஏற்படும்ல, மாற்றம் ஏற்படும்ல. மக்களுக்கு என்ன பிரச்சனை? ரோடு வசதி இல்லை, இது இல்லை, எல்லாம் இது போல் இருக்குது. தண்ணி வர அளவுக்கு பரவாயில்ல. புதுசாக வரட்டும், இவங்களெல்லாம் பார்த்துட்டோம்ல, கஷ்டம் தான் தராங்க. சரி புதுசாக ஒருத்தர் வரோம் பார்க்கலாம், அவர் எதனா நல்லது செய்வாரா? நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனை சொல்கிறது? இப்போ தேவையில்லாத பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க இடிச்சிட்டு, அது எவ்வளோ பணம் செலவாகுது? இது இடிக்க போகிறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுது? இந்த பணத்தெல்லாம் வந்து எதனா ஒரு ஊரை தத்து எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு டெவலப்மெண்ட் பண்ணலாம்ல. இதெல்லாம் இடிக்கிறது தேவையா? பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ தேவையா? அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? அந்த பணம்லாம் யாருக்கு பண்ணலாம்? நம்ம பணம் தானே. எங்களுக்கு ஒரு பாக்கு வாங்கினா கூட அதில் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அந்த காசெல்லாம் இது பண்ணலாம்ல. அந்த காசு தேவையில்லாத செலவு பண்ணுறாங்க. நான் ஆதரிக்கிறது வந்து பிஜேபி ஆதரிப்பேன். அந்த நீட் வந்து அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. ஏழை மக்கள் கூட நீட்டில் பாஸ் பண்ணாங்கன்னா மெரிட்டில் போகிறாங்க. அந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைன்னா யாருன்னா மெடிக்கல் படிக்க முடியாது, ரொம்ப செலவாகும். லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும். அந்த ஒரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்க கூட்டணி எதாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம எதுவுமே இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனை இருக்கும், ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அது கொஞ்சம் இப்போ அது சரியாகும். யார் என்ன வந்து என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள். யார் எது வந்தாலும் எதுவும் நல்லது செய்யறது இல்லை யாருமே. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க? இங்கே என்ன எல்லாமே பிரச்சனை தான் இருக்குது. ரோடு சரி கிடையாது. அப்புறம் மெயினாக ரோடு தான், ரோடே சரி கிடையாது. அப்புறம் என்ன வேற என்ன வேணும்? ஒரு தடவை அவரும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு விஜய் போடலான்னு நிறைய இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இதமாக ரோடு கூட சரியில்லை அதிகமாக. அவங்களாம் மெட்ரோ கட்டி அங்கெல்லாம் அப்படியே விட்டாங்க. அந்த சைட்லாம் போகிறதுக்கு வரது ரொம்ப கஷ்டமாகுது. அதனால் நாங்கள் தான் அதிகமாக திட்டு வாங்குறோமே. நாங்கள் இப்படி ஓரமாக நந்து போகிறோம், வேறு இடமேல நந்து போகிறதுக்கு. ஸோ ஓரமாக நந்து போனாலும் அவங்க கத்துறாங்க. நாங்கள் சொல்கிறோம் ரோடு சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுன்றோம். அது நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லாடின்றாங்க. அதெல்லாம் சரி வரலண்ணா. தளபதி விஜய்க்கு தான் இப்போ இருக்க ஆட்சி வந்து அப்புறமா மாறும் நான் வந்து நம்புகிறேன். இப்போ வந்து ரோடு சரியில்லை, எஜுகேஷனு ரொம்ப ரவுடிசம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. அவர் வந்து அதெல்லாம் கம்மியாகும் நம்புகிறேன். கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஜிஎஸ்டி அதெல்லாம் போடுறாங்க. அது வந்து கவர்மெண்ட் போடுறாங்களா, அதை தான் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரெட்டலுக்கு தான் ஓட்டு போடுவேன். அது எங்கள் கட்சி சின்ன, அது சின்ன நம்மளுக்குன்னா எங்கள் கட்சி பிரச்சனை எவ்வளோ இருக்குது. அந்த பிரச்சனை தீர்த்து வந்தால் தான் எங்களை கட்சி உறுப்பினர் ஆக முடியும். மக்கள் பிரச்சனை அவங்கவுங்க கட்சிக்காரங்களும் தான் கேட்கணும். எங்கள் இடத்துல தண்ணி வச்சது கொஞ்சம் இதுவாக தான் நல்லா தான் வருது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் பிரச்சனை அவங்கவுங்க கட்சிக்காரங்களும் தான் கேட்கணும். அவங்கவுங்க சூழ்நிலை பொசிஷனு எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பல யோசனை தான் பண்ணோம். அது சும்மா வந்து திடீர்னு வந்து அவருக்கு போடணும் இவருக்கு போடலாம். ஏற்கனவே டிஎம்கே போட்டுருந்தோம். சரி புதுசாக விஜய் வர்றாரு, சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூட பண்ணலாம். அதனால் அந்த சீமான் அந்த இவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை வந்து இந்த காவா பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. தண்ணின்னா குடிநீர் தண்ணி, இதெல்லாம் காவா பிரச்சனை வந்து இதெல்லாம் இருக்குது. கழிவு இது வந்து சரியான வந்து இது இல்லை. அவங்களுக்கு மோட்ரு இதாச்சுன்னா தான் அவங்க இது பண்ண முடியும், இல்லைனா எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. கார்பரேஷனில் வந்து கரெக்டான இது ஒர்க்கு கிடையாது. ஆனால் பேசுகிறது வந்து எல்லாமே கரெக்டாக பேசிட்டு போகிறாங்க. எம்சிலேருந்து எல்லாமே நல்லா பேசிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து ஓப்பன் பிளஸிங் கிடையாது. எதுவுமே பேசும்போது நீ பேசாத வாய் மூடு, நீ பேசாத வாய் மூடு அப்படிங்கிறது தான் ஒரு இடத்துல நடந்துருக்கு. விஜய்ண்ணா பிடிக்கும் அவரை, அவ்வளோதான். இப்போ இருக்கவங்கள நம்மளுக்கு பிடிக்கலண்ணா. சரி ஏதோ புதுசாக செய்ய வரல, அவ்வளோதான். இந்த ஏரியாவில் நம்ம இதில் வேலை செய்யணும், அவ்வளோதான். டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ரோட்டில் நல்லா இருக்குது. அதுதான் ஒரு புதுசாக மாற்றம் வரட்டும், அவ்வளோதான். விஜய்க்கு தான் நல்லா சேட்டோன்ட்டு இவ்வளோ நாள் டிஎம்கா ஏடிஎம்கா போட்டு விஜயகாந்துக்கெல்லாம் போட்டு ஒன்றுமே இல்லை. நல்லா தான் வரட்டும், விஜய் வரட்டும். ஒன்றுமே நான் டிராஃபிக் பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது. அது மெட்ரோ போட்டுக்கிறாங்களா, அதனால எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ நாம் தமிழர் போட்டிருந்தேன். இப்போ நான் விஜய்க்கு போடலான்னு இருக்கிறேன். புது மாற்றம் கொடுக்குறேன்றாரு, மாற்றி தான் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் என்னுடைய எண்ணம். நான் இது வரைக்கும் ரெட்டலைக்கு தான் போட்டிருந்தேன். எனக்கு 18க்கு அப்புறம் நான் ஒரு 4 வாட்டி போட்டிருப்பேன், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் விஜய்க்கு போகிற ஐடியாவில் தான் இருக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே டிராஃபிக் தான் மெயின். பிரிட்ஜு கட்டியும் பிரச்சனை இல்லை, பிரிட்ஜு கட்டாத முடியும் ரொம்ப பிரச்சனை இருந்தது. வேறுக்கு தான் பிரிட்ஜு கட்டி வச்சிருக்காங்க. 10 மணிக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு. அதே மாதிரி ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. அது இல்லாமல் கோயம்பேடு போகிறதுக்கு பஸ் 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பஸ் ப்ராப்ளம் ரொம்ப. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸ் வண்டி வரும், கோயம்பேடு வண்டி 10:30 மணிக்கு வருது. அது தவிர 2:30 மணிக்கு தான் வருது நைட் சர்வீஸ் வண்டி. அந்த பக்கமே போயிடுறாங்க. நைட்ல இருந்து கோயம்பேடு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 6-7 வருஷத்துக்கு முன்னே 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு வரும். நான் கோயம்பேட்டில் தான் வியாபாரம் பண்ணின்னு இருக்கேன். அதான் இப்போதைக்கு இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் பஸ் பிரச்சனை தான் இருக்குது. இருக்கிறாங்க அவங்க இருந்து கூட பப்ளிக் ஜாஸ்தி, ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்குதுல்ல, அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, அவங்க வேலை கரெக்டாக தான் இருக்குது. கூட்டம் ஜாஸ்தி,
அதுதான். அதுக்கு முன்னே வந்து இடம் சின்னதாக அது இந்த பிரிட்ஜு கட்டாத முன்னே நான் இங்கே 95ல் வந்தவன் நான் வரும்போது எனக்கு 6 வயசு. இங்கே தான் எனக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. வியாபாரம் பண்ணிவிட்டு இப்போ நான் அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் இருந்துடுவேன். முக்கால்வாசி ரோட்டில் தான் படுத்துருப்பேன். நான் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நான் வியாபாரத்துக்கு போகிறேன். அதனால் இன்றைக்கி உடம்பு சரியில்லை தான் இவ்வளோ நேரம் இருக்கேன். நேரம் கோயம்பேட்டில் இருப்பேன் நான். சீமான் அவர் தான் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் போராட ஒரே தலைவன் சீமான் தான். அவரை தவிர யாரும் இல்லை. அவரோட கொள்கை வந்து யாரும் சொல்ல முடியாது. அந்தமாரி கொள்கை. இப்போ கூட்டணி போன நினச்சில அவருக்கு 1000 கோடி 2000 கோடி கிடைக்கும். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு மக்களுக்காக நிற்கிற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான், வேறு எவனும் இல்லை. சொல்கிறாங்க சில பேர் விஜய் வருவாருன்னு. 100% சொல்கிறேன், விஜயில் வரமாட்டார். எதிர்கட்சியாக கூட வரமாட்டார். அந்த கூட்டணி நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி தான் நிற்கிறோம். சீமான் யாரும் நம்பி நிற்கல அவர், புரியுதுங்களா? யார் வந்தாலும் சரி சீமான் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு 25 சீட்டுன்னு அடிப்பார். காவா அடிச்சிருக்கு, ரோடு சரியில்லை, பெருமுத்துக்கு மொத்தமாக ரோடே சரியில்லை, அதெல்லாம் சரிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நைட்டில் வந்து பவர் கட் ஆகினே இருக்குது. கேள்வி கேட்டால் ஏதோ போட்டுறேன் சொல்லிட்டு குழந்தைங்கள தூங்கவே முடியல. இதெல்லாம் ஒரு ஆட்சின்னு சொல்லி நடத்துகிறேன். நான் வந்து திமுகவுக்கு போடுவேன். திமுககாரன். இது எனக்கு விருப்பம் இருக்குது, நல்லது பண்ணுறார், எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு. மக்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒழுங்காக மகளிருக்கு உண்டான வருவாய் வந்துட்டு இருக்குது. மாதந்தோறும் கொடுக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு வந்து உயர்ன்ற உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா அழகாக போயிட்டு இருக்குது. மாற்றம் தேவை தான் கண்டிப்பாக. திமுக தேவைன்றதுல மாற்றம் எது வருது நல்ல கட்சி வந்தால் பரவாயில்ல. நமக்கு களத்தில் 4 பேர் சந்திச்சா நல்லதாக இருக்கும். ஒன்றா ஒற்றுமையாக இருந்து எதிரே தேவை இல்லையே. நம்ம நாட்டுக்கு ஏன் எதிரி தேவை? ஏதோ பாகிஸ்தான் தான் எதிரி தேவை நமக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே எதிரியாக இருக்கணும். எல்லாம் ஒற்றுமையாக தான் நல்லது தானே. மக்களுக்குன்னா அத்தியாவசிய பொருள் தான் அதிகமான பிரச்சனை. நமக்கு விலைவாசி ஏற்றுமதி இதுங்களாம் தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், அவ்வளோதான் வரும். புரியுதுங்களா? திமுக என்ன பண்ணது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக வந்திருக்கிறவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். தமிழகத்தில் வந்துட்டு பாஜக வந்துட்டு நல்லது பண்ணலை, நல்ல காரியங்களுக்கு வந்து ஈடுபடலை, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலை. இப்படிதான் மக்களுக்காக எதுவுமே பண்ணலை. அவங்க சாப்பிட்றதுக்கு வரி கட்டுறதுக்கு முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான், பாஜக தான். ஜிஎஸ்டின்ற ஒரு இது வந்துட்டு எதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வரி கட்டணும்? வயிற்று பசிக்கு நான் சாப்பிட்றேன். ஏங்க 1 ரூபா 5 ரூபா. இப்போ நாங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு திண்டாடுறேங்க ஆட்டோக்காரங்க. இப்போ இதோ வந்துட்டு ஓலா, ஊப்பர், ராபிட்டோ இதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எல்லா இதுவும் வந்துட்டு வந்துருச்சு. நாங்கள் இன்னி வரலாம் அப்படி தான் இருக்கோம். 1919 வந்துட்டு நம்ம அந்த என்ன பெட்ரோல் விலை ஏறிச்சு. அந்த பெட்ரோல் விலை வந்துட்டு இப்போ இருக்குதா? இப்போ 5 வருஷம் 6 வருஷமாக வந்துட்டு இப்போ பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. தவிர எங்களுடைய மீட்ரு வந்துட்டு இன்னும் யாருமே உயர்த்தலை, எந்த நிர்வாகமும் உயர்த்தலை, ஏடிஎம்கே உயர்த்தலை. நாங்கள் வந்து சும்மா ஒன்றும் ஓட்டலையே. எங்களால் எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. இன்சூரன்ஸில் பெனிஃபிட் இருக்குது, வரி டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம். இப்படி வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு மட்டும் எதுக்கு பண்ண மாட்டீங்க? நீங்கள் இந்த ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும் ஏன் வந்து பாரபட்சமாக இருக்கிறீங்க? நான் டிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன். சின்ன வயசுல ஓட்டு போட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே நான் டிஎம்க்கு தான். ஓரளவுக்கு பண்ணுறாங்க, குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. எதிர்கட்சிக்காரன் கண்டிப்பாக குறை சொல்லுவோம். சரியாக செய்தால் கூட ஸ்டாலினை அதை குறை சொல்லுவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு, எல்லாம் விஜய் மோகமாக இருப்பாங்க. எடப்பாடிக்கிறாரு, அவர் பாரதிய ஜனதாவுக்கு இப்போ சேர்ந்தார். இருந்தாலும் கஷ்டம். விஜயும் வந்து சீட்டு அதிகமாக வாங்குவார். டிஎம்கே ஈக்குவலாக வருவார். அவர் டிஎம்கே தான் 10 வருஷமாக டிஏ கொடுக்காம இருந்தாங்க. அம்மா பேர் நிறுத்துனாங்க, அதிகம் வந்து கொடுத்தாங்க. எல்லாம் இலவசமாக பயணம் பண்ணுறாங்க. உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறாங்க. எந்த அவங்க ஃப்ரீயாக போகுது, அவங்க புண்ணியது இல்லை. எங்களோட ஊர் மாறுமா, வேசார்படியோட நிலைமை மாறுமா? ஏன்னா அங்கே இருக்கவங்கள மொத்தம் போலீஸோ யாராக இருந்தாலும் சரி, இவங்க இவ்வளோ தான் முடிவு பண்ணிடுறாங்க. வேசார்படினாலே அக்யூஸ்டு, தப்பானவன். அதை மாறினோன்னே எங்கள் தளபதி ஆட்சிக்கு வரணும். இந்த தளபதியில் இளைய தளபதி வரணும். அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே மாற்றம் கிடைக்கும். அதுக்காக என்ன வேணால் செய்து நாங்கள் ரெடி. என்னோட ஓட்டு, என் குடும்ப ஓட்டு, மொத்தம் என் குடும்பத்தில் 28 ஓட்டு அவருக்கு தான். தளபதிக்கு மட்டும், இளைய தளபதிக்கு விஜய் அவருக்கு தாங்க. இளைய தளபதினாலே ஊர் உலகத்துக்கே தெரியுங்க. ஏன்னா அவர் வந்தால் மாற்றம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையிலே இருக்கும், அவ்வளோதான். இந்த நம்பிக்கை மாற்றம் மாற்றினா எல்லாமே அங்கே நல்லது நடக்கும். 37 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். என்னோட ஏஜ் 37 ஆகுது எனக்கு. நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டது எல்லாமே வேஸ்ட்டு ஓட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ போட்ட பாருங்க, லாஸ்ட் 2021 ஓட்டு, அது சுத்த வேஸ்ட்டு. எதுக்காகனா அவங்க போட்ட அந்த ஆட்சிக்கான மாற்றம் எதுவுமே கிடையாது. அடிபட்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எக்ஸ்ரே, ஸ்கேனு, எம்ஆர்ஐ, டிடி ஸ்கேன், இது எல்லாத்தையும் எடுத்தோம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் என் காசை செலவு பண்ணாமா? அவங்க வெறும் ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்களா? பெட்டோ 2 ஒரு வேளை சாப்பாடு போட்டுட்டு கேட்டால் இவ்வளோ செலவு, கிட்ட 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிங்க வெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. இதில் என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு இதுக்கு பேர் கவர்மெண்ட்டா? இந்த ஆட்சி எனக்கு வேணுமா? வேணாம், தேவையே இல்லை. இந்த ஆட்சி முடிஞ்சால் டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்கள். நான் விஜய்க்கு தான் போடுவேன். எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் ரசிகர் நான். ஆமாம், புது ஆள் தானே அவர், புதுசாக வரட்டும். இவங்க 3 வருஷமாக வந்து தானே இருக்காங்க. ரோடெல்லாம் எங்கள் பெரம்பூர் சரியே கிடையாது. ரோடு எப்போ போனாலும் டிராஃபிக் தான். யாருக்கு ஓட்டு போட்டு எதுவும் பண்ணல. அதனால் தளபதி விஜய் நிற்கிறாரு, அவருக்கோசம் ஓட்டு போடலாம். என்ன சொல்கிறது, நான் யாரும் எதையும் கரெக்டாக செயல்படுத்தலை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சரி மாற்றி தான் போட்டு பார்க்கலான்ட்டு மாற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ ஏடிஎம்கே கட்சி இருக்கும்போது அம்மாவை சட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. டிகிரி முடித்தவங்களெல்லாம் அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த சர்டிஃபிகேட் வச்சு
அவங்களும் இதை கொடுக்கறது வச்சுருந்தாங்க. கரெக்டாக இப்போ டிஎம்கே எலெக்ஷனில் வந்தது, அதையும் உருவாடி வச்சுட்டாங்க, அதையும் முடிஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு காரணமாகிடுச்சு. அதே மாதிரி எங்கள் பொழப்புலேயே நிறைய இப்போ மண்ணடி போட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ ஆட்டோ லைன்லேயும் அதுக்கேற்ற மாதிரி போயின்னு இருக்குது. இதை பற்றி நான் சொல்கிறது, அதை நல்லா செய்யறதுனா மாற்றினா போட்டு பார்ப்போன்ட்டு மாற்றி போட்டு பார்க்கலாம் தான். திமுக ஓட்டு போடுவேன். ஆமாம், நல்லா ஆயிடுச்சு, நல்லா மக்களுக்கு நல்ல இது பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரீ கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதனால் திமுக ஓட்டு போடுவேன். அதெல்லாம் இல்லை, நாங்கள் சாப்பிட்டு தானே இருக்கிறோம். நான் அதுக்குன்னு பஸ் ஃப்ரீ பஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் பார்த்துன்னு இதுவாக இருக்கிறோம். நல்லா தான் ஆட்டோ ஓட்டுங்க, எப்படி சம்பாதிக்குமோ அப்படியே தான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறோம். அது எங்கள் வீட்டில் கூட ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு எல்லாம். இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா எல்லாத்துலேயும் இருக்கிற பிரச்சனை போல் தான் இருக்குது. இந்த ரோடு சரியில்லை. நான் சீமான் தான். ஏன்னா அவர் தனிச்சு எப்போவுமே தனிச்சு நிற்கிறாப்புல, அவர் நல்லபடியாக செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் போடுறோம். ஹாஸ்பிட்டல் இருந்தது, அது இல்லை. அப்புறம் தாய்சார் ஆஃபீஸுங்க இருந்தது, அதுவும் இல்லை. எதுவுமே அந்த பொது இது எல்லாம் வெளியில் தூக்கிட்டு வைக்கிறாங்க. இங்கே எதுவுமே இல்லை. நம்ம தலைவர் சீமான் வருவார், அந்த வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அவர் எந்த விஷயமும் தைரியமாக தட்டி பேசுவாப்பில்ல. ஆமாம், மக்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் புரிகிற மாதிரி எடுத்து பேசுவார். அதனால் கருத்து கணிப்பில் பார்த்தோம்னா மக்கள் ஒரு உணர்ச்சியோடு செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஓட்டு வாய்ப்பு இருக்குண்ணா. மக்களுக்குன்னா இப்போ இருக்கிற இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு முன்னுரிமையாக ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாப்பில் அவர் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு. அதே மாதிரி அந்த பண மரங்களை பற்றி அவர் நல்லா தெளிவாக பேசுகிறாரு. அதுவும் ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு முன்னுரிமையாக நிற்கிறாப்பில். அந்த மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. இப்போ அந்த கரண்ட் வசதிலாம் எல்லாம் கட்டால் அது மாதிரி தான் போயின்னு இருக்குது. தண்ணி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆமாம், ஏன்னா இப்போ முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்கிறனால எடுத்து கேள்வி கேட்கறதுனால ஒரு சில கவர்மெண்ட் அரசியலில் எல்லாமே நல்ல மாதிரி நடந்துன்னு இருக்குது. விஜய் தான் ஓட்டு போகிறேன். அவர் பிடிக்கும் ஓட்டு போகிறேன். யாருன்னா புதுசாக தேர்ந்தெடுக்கலாமே. எந்த கட்சி வந்தாலும் எதுவுமே சரியாக இது பண்ணுறதில்ல. அதனால் புதுசாக ஒருத்தனை வர இருக்கலான்ட்டு இது பண்ண போகிற வர ரோடு சரி கிடையாது. அங்கங்கே பள்ளம் வண்டி விட்டுறாங்க. அதை சரியாக பராமரிக்க தெரில. கூட ஒரு ஆள் நின்று ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க. விஜய்க்கு தான் போடும். ஆட்சி இப்போ இருக்கிறவங்க எல்லாமே எதுவுமே இல்லை. ஒரு புது ஆளுக்கு வழி விடலாமே. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எம்எல்ஏ இப்படி தான் வராரு போகிறாரு. ரோடே சரியே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பிரச்சனைனாலும் பார்க்க மாட்டுறாரு, செய்ய மாட்டுறாரு. அப்படி இருக்கு சொல்ல மறுபடியும் திமுக எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த குண்டு குழி ரோடு அப்படியே தான் இருக்குது. அது ஸ்ரீராம் இப்போ தபால்பேட்டில் ஸ்கூல், வேளாமால் ஸ்கூல் இருக்குது, போஸ்கோ இருக்குது, சென்டான்ஸ் இருக்குது. அந்த அவ்வளோ ஸ்கூல் இருக்குது. ஆனால் அந்த பள்ளம் அப்படியே தான் இருக்குது. ஒரு மாதம் ஆகுது அந்த பள்ளம் மூடு அது அப்படியே தான் இருக்குது. அப்போ எதுக்கு அந்த ஆட்சி? பள்ளம் நோண்டத்துக்கும் குழி வெட்டுறதுக்கான இந்த 5 வருஷம் ஆட்சி, வேறு எதுவுமே இல்லை. எந்த ஆட்சி வந்தாலுமே மக்களை யாருமே கவனித்து கிடையாது. சரிங்களா? அவங்க இதுவாக தான் பார்த்துக்கிறாங்க தவிர மக்களை பார்க்கறது கிடையாது. பில்டிங் கட்டினா சரி, காவா கட்டினா சரி, அதெல்லாம் உக்காரல. அது வச்சு அவங்க ஆட்சி உக்காரல. மக்களால் தான் அவங்க ஆட்சியில் உக்காராங்க. அது என்ன பண்ணணும்? மக்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன குறை இருக்குது, மக்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த மக்களை அந்த குறையெல்லாம் தீர்க்கணும். என்னோட கருத்து அதுதான். ஒரு மாற்றம் கொடுக்கலாம். விஜய் வராரு, அவர் ஒரு மாற்றம், அவர் ஆட்சி எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்தவங்களே தான் நிற்கிறாங்க தவிர இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் பண்ணலாம். ஸ்டாலின் வந்தார், அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஊருக்கு காவா தான் நோண்டிறாரு, அதை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஆனால் மக்களோட என்ன குறை அதெல்லாம் கவனிக்க மாட்டுறாங்க. அதேமாரி அந்த ஏரியாவில் அந்த கவுன்சிலரும் சரி, எம்எல்ஏயும் சரி, யாருமே மக்களை பார்க்க தெரியாது. அவங்கவுங்க வேலை இதில் சம்பாதிக்கலாமா, அதில் சம்பாதிக்கலாமா, இதுதான் நினைக்கிறாங்க தவிர இப்போதைக்கு யார் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது தான். இருக்கிறவங்க எதுவுமே செய்யலையே, மக்களுக்கு எதுவுமே செய்யாத விட்டானுங்களே. அதனால தான் சரி வரவங்களுக்கு போட்டு கொஞ்சம் வழி விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். தளபதி தானே, டிவிக்கே தான். நான் அவர் ரசிகன் சின்ன வயசுலேருந்து. அது இல்லாமல் அவர் வந்தால் கொஞ்சம் மாற்றம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. தளபதிக்கு தானே போடும். அவரை பிடிக்கும். அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தால் எதாவது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? அதனால் அவர் வந்தால் எதாவது மாற்றம் கிடைக்குங்கிறனால. பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் போனாலும் நீட்டாக இருக்கிறதில்ல, அதெல்லாம் மாற்றுவார்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் வருவங்கள்லாம் அப்படி தாங்கிறாங்க. அவங்கவுங்க செய்யணும் தான் இருக்காங்க, சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. யாரும் பொதுமக்களுக்கு இது செய்யணும்னு இல்லைங்களா? பிஸ்னஸாக தானே ஆயிடுச்சு. எனக்கு எதுவே அவங்க பணம் போட்டு செலவு பண்ணி வராங்க, வருமானம் பார்க்க தான் பார்க்குறாங்க. சீமான் தான் பிரச்சனை சொல்லுவாங்க. 1-2 இருக்குது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. எப்போவும் எங்கள் ஃபேமிலியே சூரியன் தான் போட்டிருக்கோம். இது வரையும் போட்டுன்னு தான் இருக்கு. அப்படி தான் போட்டிருக்காங்க, யாரும் போடல. முன்னாடி யார் வராங்களோ அந்த டைமில் எப்படி மைண்ட் இருக்கோ அந்த மாதிரி போட்டுற வேண்டியது. யாராவது சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கணும், வேறு வழியில். விஜய் இல்லை சீமான். ஆனால் யார் வந்தாலும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ரூடல் பண்ணி தான் போவாங்க. மக்கள் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீக்க போனால் நிறைய டைம் வேணும் அவங்களாம். ஆனால் அவங்க வர ஆளுங்க சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க, மக்களுக்கு செய்யணும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. இது நான் வயசுலேருந்து அதே தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எதுவும் சரியாகல, இனிமேட்டும் சரியாக போகிறதும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போடுவேன். ரோடை நோண்டுறாங்க, அதுக்கப்புறம் ரோடை போடுறாங்க. அதாவது காவா ஃபுல்லாக அடிச்சு நிற்குதான். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக, மல்லி ஏரியாலாம் ஃபுல்லாக காவா அடிச்சு நிற்குது. யாருமே அதை இது பண்ணுறது கிடையாது. ஓட்டு வாங்க மட்டும் நேராக இது பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துச்சிங்களா, இப்போ மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அந்த மாதிரி இருக்குது. இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்தனாவும் இந்த தெருவுக்கு ட்ரைனேஜே கிடையாதுன்றாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பைப் ஒன்று கொடுத்துறாங்க, அந்த பைப்பு தான் போயிடுது.
அதில் எவ்வளோ மண் போகும், டெஸ்ட்டுங்க போகும். அதை அடித்து கொசு, பயங்கரமான கொசு. இப்போ தான் ரெடி பண்ணாங்க. அது கரெக்டாக அந்த எலெக்ஷன் 4-6 மாதம் இருக்குதா, அந்த டயத்தில் ரெடி பண்ணுறாங்க. ஒரே தான் காவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோடை போட்டு ஒரே வேலையை முடிஞ்சிடும். இப்போ ஒரு உதயநிதி வந்தார், மல்லிகை வந்தார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு சரி கிடையாது, மெயின் ரோடே சரி கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, வந்து போனோடனே ரோடை போட்டாங்க. பழையபடி இப்போ ட்ரைனேஜுக்கு பைப் நுழைக்கிறதுக்கு ரோடை நோண்டி போட்டு வச்சுறாங்க. அதே ரோடை நோண்டி போட்டு வச்சுறாங்க. ஒரு காவா போடுறது ஓரமாகவே போடலாம், நடு ரோட்டில் போடணும் கிடையாது. காவான்றது ஓரமாக போட்டால் தான் அது யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் போகும். நடு ரோட்டில் போட்டுட்டு போகிறவங்களை வர ரோடை நல்லா இருக்கிற ரோடை நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு பைக்கில் போகிறோம், கீழே விழுந்து எல்லாம் நிறையா நடக்குது இந்த ரூட்லலாம். இது வரைக்கும் டிஎம்கே தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து வீட்டில் விஜய் ரசிகனால விஜய் தான் போடுவோம். எங்கள் வீட்டில் 2 ஓட்டு. அது விஜய் பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் போட்டிருக்கோம். இன்சூரன்ஸ் ஏறி இருக்குது, FCP ஏறி இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் ஓட்டுறது 20-10 தான். பஸ்ஸு நிறைய இருக்குது எங்கள் லைனில். ஃப்ரீ பஸ் விட்டு பாருங்க, காலைல போட்டோன்னு நாங்கள் லைன் விட்டு போவே இல்லை. ஒரு நாளைக்கு 1000 சவரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் எங்கள் பிரச்சனை. மற்றபடி ரோடு அங்கெல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு போக்குவரத்து, வண்டி செலவு எவ்வளோ இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் அப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, பார்க்கலாம். தளபதி விஜய்க்கு தான் போடும். நான் விஜய் ஃபேன் தான். தளபதினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக டிஎம்கே தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்து மாற்றி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கூட இங்கே இந்த ஸ்டாண்டில் எங்களுக்கு ரொம்ப வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாளே 5-10 கூட வண்டி ஓட்டுறோம். ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டாங்க. ஃப்ரீ பஸ்ஸை விட்டதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தேவையில்லாத வேலை தான் அவங்களுக்கு. அது எதுக்கு அப்படி விடணும்? நாங்கள் ரொம்ப எங்களுக்கு நாங்கள் போகிறதே ஒரு 10 ரூபாய்க்கு தான் போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து ஃப்ரீ பஸ்ஸில் தான் ஏறி போகிறாங்க. இருக்கிற 50 வண்டியும் சும்மா தான் போயிட்டு வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. தேவையில்லாமல் அந்த ரோடெல்லாம் நோண்டி போட்டாங்க. இப்போது அதனாலே வண்டி தேவையில்லாமல் ரிப்பேர் ஆகின்னு இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? விஜய்க்கு தான் போடுவோம். ஆட்சி மாறட்டும் தான். பழைய ஆளுங்களை எவ்வளோ நாள் ஆட்சி செய்வாங்க, புது ஆளுங்க வரட்டும். சாலை வசதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாலை வசதி அந்த சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. வந்து நல்லா செய்கிறாங்க, மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. நல்லா வந்து இலவச பேருந்து விட்டுருக்காங்க. எல்லா திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு பிரச்சனை. நாங்கள் வந்து ரெட்டலை நாங்களா யாருக்கு நல்லது செய்கிறாங்களோ கர்த்தர்னா சொல்கிறாரோ அது இப்படி செய்வோம். அதான் கர்த்தர் நாங்கள் ஜபத்தில் வைப்போம். ஆண்டவர் ஏசப்பா என்ன பேசுகிறவரோ அது இப்படி செய்வோம். ஆமாம், நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் ஓட்டு. டிராஃபிக் இருக்குதுன்னா டிராஃபிக் தான் நிறைய அதுதான் இருக்குது. கெஞ்சா விற்கிறாங்க நைட்டில், அது போலீஸ் கேட்க மாட்டேன்றாங்கல்ல. போலீஸே கேட்க மாட்டேன்றாங்க. அந்த கெஞ்சா ஏன் விற்கிறாங்கன்னு விற்கிறாங்க. 1 மணிக்கு விற்கிறாங்க கெஞ்சா வந்து. அது வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு உடந்தேக்குறாங்க. அப்போ கலைஞருக்கு ஓட்டு போட்டுன்னா புரோஜனம், ஸ்டாலினுக்கு போட்டு எந்த ஒரு இதுவே கிடையாது அவருக்கு போட்டு. வேஸ்ட்டாக ஜனங்க வந்து ரொம்ப தத்துளிக்குதுங்க. கரண்ட் பில்லு ஏற்றி விட்டாரா, சொத்து வரி ஏற்றிட்டாரு. ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? பணக்காரங்க தான்ப்பா கட்டுவாங்க. நாங்களாம் ஏழை இல்லாதவங்க எப்படி கட்ட முடியும்? கரண்ட் பில் சும்மாவே 4000 வருது, 4000 ரூபாய் வருது. சொத்து வரி எவ்வளோ வருது தெரியுமா விஜய்க்கு? ஆமாம், அவர் செய்ய மாட்டாரா எங்களுக்கு? விஜய் நல்லா செய்ய மாட்டாரா? இந்த ஆட்சி வந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுக்கிறோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா எல்லாரும். ஆனால் எனக்கு தள்ளுவாடி குத்தி எனக்கு தெரியாது போச்சு, விஜய் குத்திட்டு தெரியாது. நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டாரு, பஸ்ஸுவே வர மாட்டேங்குது. ஆட்டோவுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஆட்டோவுக்கு தான் நாங்கள் சம்பாதிக்கிற காசு பாதி காசு ஆட்டோவுக்கு தான் போகுது. மிச்ச காசு எங்களுக்கு வீட்டுக்கு என்ன செலவு இருக்குது சொல்லு? எங்களுக்கு செலவு எதுவுமே இல்லையா? பிள்ளை குட்டி படிக்க வைக்க வேணாவா? ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டு எங்களுக்கு எதுவுமே நஷ்டம் தான், எங்களுக்கு லாபமே கிடையாது. அதுக்கு நாங்கள் 5 ரூபா கொடுத்து ஆட்டோவிலே போயிடலாம். யாருக்கு வருதோ வரலையே, எனக்கு வரல. விஜய் சார் தான் போடுவேன். இந்த வாட்டி மாற்றி பார்ப்போமே. என்ன ரொம்ப அநியாயம், கரண்ட் பில்லாக ரொம்ப அநியாயமாக ஏற்றி விட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியல. கரண்ட் பில்லு கேஸ்லாம் ஏற்றி விட்டு அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. பசங்களை ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது. டிஎம்கே இங்கே ரோடு போடல, கொஞ்சம் ரோடு போடணும். கொஞ்சம் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அது சரி பண்ணி தரணும், அவ்வளோதான். என்ன கேட்டால் விஜய்க்கு போடுவோங்க. ஏன்னா இப்போ ஆட்சி சரியில்லை. ஃப்ரீ பஸ்ஸு நிற்க மாட்டேன்றான், கை போட்டாலும் நிற்க மாட்டேன்றான், ஸ்டாப்பிங்கில் நிற்க மாட்டேன்றான். அதனால் விஜய்க்கு தான். நிறைய கற்பழிப்பு கெஞ்சா பெருகிடுச்சு. அதனால் நாங்கள் விஜய்க்கு தான், இந்த வாட்டி விஜய்க்கு தான் தேர்ந்தெடுப்போம். ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2வது வந்து கெஞ்சா பெருகிடுச்சு. குடியாது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. கெஞ்சா நிறைய சின்ன பிள்ளைங்க கிட்ட, ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட, காலேஜ் பிள்ளைங்களாம் கெஞ்சா நிறைய இருக்குது. நம்ம கெஞ்சா ஒழிச்சாலும் மற்றது எல்லாமே ஒழிஞ்சிடும். அது குடி மாற்ற முடியாத விஷயம். முதல்ல அந்த கெஞ்சா தான் ஒழிக்கணும். விஜய்க்கு தான் மாற்றம் வரணும் இல்லைங்களா? எல்லாம் அவங்களே ஆண்டுருக்காங்க, இவங்களும் ஆண்டுருக்காங்க. இனி தனி ஆள் வரணும், வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். போதையெல்லாம் ஒழிக்கணும். அவனை குடிக்கிறவனோட நம்ம கொஞ்சம் திருத்திடலாம். லேடிஸ் அவங்க ஒய்ஃபாக கூட திருத்திடுவாங்க, அம்மா அப்பாவோட திருத்த முடியாது. இவங்க இதை தான் ஒழிக்கணும். பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். செயல்பாடு நல்லா இருக்குது, ஆனால் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். தலைமை நல்லா இருக்குது, ஆனால் கீழே இருக்கிறவங்க சரியில்லை. இந்த ஏரியாவில் ரோடு சரியில்லை. மெயின் விஷயம் ரோடு சரியில்லை. போக்குவரத்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரோடு சரியில்லை. அவ்வளோதான் ஏரியாவில். ஒரு வாட்டி போய்ட்டு தான் 2 வாட்டி இடி போயிடுது. அதுக்கே 300 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் யார் போட சொல்கிறாங்களோ, பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் செய்வேன். இன்னும் பசங்களை நான் எதுவும் விசாரிக்கலையா. இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை தான். காவா தண்ணி பிரச்சனை, குழா தண்ணி பிரச்சனை எல்லாமே இருக்குது. தெரு குழால தண்ணி வரதில்லை. காவால ட்ரைனேஜாக இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் லேட்டாக தான் வராங்க.
ஆல்ரெடி ஓட்டு போட்டுன்னு நான் விஜயகாந்துக்கு தான் எப்பவுமே ஓட்டு போடுவேன். இந்த வாட்டியும் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு. பொருளாதார பிரச்சனை தான், வேலை வாய்ப்புகளை கம்மியாக இருக்குது இளைஞர்களுக்கு, அதுதான் மெயின். இப்போ வடக்கன்ஸுங்க அதிகமாக வந்ததுனால நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வருமானம் இல்லை, அதனால் மெயின் ரீசன் அதுதான். யாருக்கு ஓட்டு, யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடுவோம், அவ்வளோதான். நம்ம நல்லது யார் செய்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியுமே தவிர திமுக போடணும், அதிமுக போடணும், விஜய்க்கு போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம யார் மனசுக்கு புரியுதோ புதல். இந்த ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெட்ரோ வந்ததுனால தான் எல்லாம் ரோட்டில் கடை வியாபாரங்களுக்கு பாதிப்பு. ஒரு 1000 ரூபாய் தராரு கலைஞர், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் எடுத்து கொடுத்து ஒரு மனசு வேணும்ல. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பஸ் ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு, அவருக்கு தான் போடணும் ஓட்டு. என்ன ஒயின் ஷாப் தான் பிரச்சனையே. ஒயின் ஷாப் மட்டும் எடுத்துட்டா கொலை பண்ண மாட்டான், திருட மாட்டான், தாலி அறக்க மாட்டான், செயின் அத்தமா மாட்டான், எதுவும் ஒயின் ஷாப்பை மட்டும் எடுத்துட்டு 1 கிலோ அரிசி 100 ரூபாய் போட்டால் கூட பரவாயில்ல. ஏன் 6 மாதம் மூடி வச்சுருந்தாங்களே ஒயின் ஷாப்னா, எல்லாம் குடிக்காரன் செத்தா போயிட்டான், எல்லாம் உயிரோட தானுங்கிறேன். ஒயின் ஷாப்பை மூடிடணும், 1 கிலோ அரிசி 100 ரூபாய் போட்டால் கூட பரவாயில்ல. ஓட்டு போட்டோம், முதல்ல ஐயாவுக்கு தான் போட்டோம். நான் விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அங்கங்கே திருட்டு கொலைலாம் நடக்குது, எங்களாம் ஒன்றும் பிழைக்க முடியல. ஐயா ஏதாவது பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். வருங்காலம் எப்படி யார் வருவாங்கன்னா எதுவும் தெரியல. மக்களுக்கு என்ன பிரச்சனைனா வெளியெல்லாம் வர முடியல, நகைலாம் போட்டுன்னு வர முடியல, விலைவாசியெல்லாம் அதிகமாகுது, வயசு பசங்க வர முடியல, குழந்தைங்கள வெளியே விளையாட வைக்கும், எல்லாம் பயந்துன்னு தான் இருக்கிறோம் நாங்களே. அதை பொழுதோடு வீட்டுக்கு ஓடிடுறோம். இன்னெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கூட இருப்போம், இப்போல்லாம் இருக்க முடியல. எல்லாம் தண்ணி சாப்பிட்றாங்க, கெஞ்சா சாப்பிட்றாங்க, ரொம்ப இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படி ஆனால் மக்கள் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நடமாடும். யாருக்கு போட்டோமோ அதுதான் போட முடியும், அந்த ரகசியம்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணுங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மூதாட்டிங்க கூட வேறு மதுபானத்தினால இவ்வளோ ஒரு அநியாயம் அராஜகம் எந்த காலத்தையும் நடந்ததில்லை. இப்போ போதைப் பொருள் கஞ்சா அது பவுடருங்க மாத்திரைங்க அதிகமாக விநியோகம் பண்ணுறதுனால தான் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. பெரியவங்க சின்னவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஓரளவு கட்டுப்படுத்துக்கு வந்தால் ஆட்சி கண்டிப்பாக நிலைக்கும். தளபதி விஜய் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் தான் சிஎம்மாக வரணும்னு ஆசை. நிறைய இருக்குது பிரச்சனை. மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் சரியில்லை, இங்கே இருக்கிற எம்எல்ஏ சரியில்லை. இதுவரையும் எங்கள் ஊரில் நாங்கள் ஓட்டு போட்டு இதுவரை எம்எல்ஏ ஊருக்குள்ளே கூட வந்து எட்டி பார்த்ததில்லை. இப்போ திமுக தான் போடுவேன், ஏன்னா அப்போ தான் பழகம் எனக்கு ஒயின் ஷாப்பை நல்லது தான். முன்னா டிவிக்கு தளபதி தான், எல்லாமே மாற்றம் தான். தளபதி வந்தால் ஒரு மூமெண்ட் தான் கிடைக்கும் நமக்கு புதுசாக, அதனால் தளபதி போடுவோம், ட்ரை பண்ணுவோம் போட்டு. எங்கள் ஏழை ஃபஸ்ட்டுனா அந்த தண்ணி பிரச்சனை இருக்காங்க, அப்புறம் இந்த ஃபுட்டு தான், ரேஷனில் ஒழுங்காக பொருள் கிடைக்க மாட்டேங்குது போகிறதுலாம், மற்றபடி இந்த டிரான்ஸ்போர்ட் அது மேலே மற்றபடி தான் பிடிக்கல. என்ன செய்கிறாங்க பாருங்க, பிறப்பொருளாக பாருங்க, ரோடெல்லாம் பள்ளம் வெட்டி விட்டு போக முடியல, ஒரே மழை பெஞ்சு தான் சரி. எவன் நாட்டுக்கு நல்லது செய்கிறான், அவன் சம்பாதிக்க தான் செய்யும். போதுமா, யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஓட்டு வாங்கும்போது மட்டும் வீடு தேடி வரானுங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ரேஷன் கார்டு அது இதுன்னு போனோம்னா நீ யாரு, நீ எங்க இருக்கிற, 1008 கதை கேட்குறான். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, உண்மைதானே? அதனால யாருக்குமே ஓட்டு போட போறது. தேலுக்கு முன்னாடி காமராஜர் இருந்தார் தெரியுமா, அவர் தான் சூப்பர் மனுஷன். சொன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அவர் நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு, இலவச கல்வி கொடுத்தாரு, இலவச உணவு திட்டம் அவர் கொடுத்ததுனால தான் நான்லாம் படித்தேன் SSLC வரைக்கும் மதிய உணவு சாப்பிட்டு. அது மாதிரி இப்போ எவன் செய்கிறான்?